ஜப்பான் கடல் அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம், இதுதான் ஜப்பான் புல்லு. எடுத்து வச்சுக்க உபயோகப்படும். பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சப்பான் கடல்ங்கிற சப்பான் மரம்ங்கிற என்ன விளையாடுறியா? அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த ஆள் நமக்கு ஒண்ணுமே காட்ட மாட்டேன்றா மச்சான். ஏன்டா காட்ட மாட்டேங்கிற? என்னையா சொன்ன உனக்கு? வந்தன்னைக்கே சொன்னல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும், கவுனு மாட்டணும்னு சொன்னேயா. இந்த மாதிரி காட்டு மரம் தரமா ட்ரெஸ் பண்ணா காடு மரம் செடி தான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம் காட்டுறேன். ஏய், யார பார்த்து காட்டு முறாடின்னு சொன்னேன்? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிர? ஒன்ன மாதிரி எல்லாரும் உறிஞ்சினாங்க, எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமா நின்னு வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா? இந்த ஜப்பான்ல பைத்தியக்காரனை சுத்தி கூட தான் 10-15 பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பாரு. கண்ட்ரி பட்டிக்காடு. யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லன்னா பட்டணம் இருக்கா தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன். பாடி எம்பல்ல எடுத்துருவியா? ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அடேங்க அப்பா, அங்க பாருங்க. கொம்பாவா. என்ன மச்சான் இது குனிஞ்சு குனிஞ்சு சொல்லிட்டு போறாங்க? எதையோ கீழே போட்டாங்க, தேடிட்டே போறாங்க போட்டுருக்கு. அட இல்லீங்க, வணக்கம் சொல்லிட்டு போறாங்க போல இருக்குது. வணக்கமா? இந்த சப்பான் சனங்க ரொம்ப மரியாதையானவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மச்சான் எனக்கு அதே மாதிரி குனிஞ்சு சொல்லணும்னு ஆசையா இருக்குது மச்சான். நீ குனியாதடி, சுளுக்கு பிடிச்சா 3 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன். போங்க மச்சான், இந்த ஊர்ல வணக்கம் சொல்றது எப்படின்னு யார்ட்டையாவது கேளுங்க மச்சான். யாருக்கிட்ட எதுக்கிட்ட கேக்குறது? முன்சாமி கிட்ட கேப்போம். முன்சாமி, என்னையா சப்பான் பாசையில வணக்கம் எப்படியா சொல்றது? கடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம். ஜப்பான்ல தாறுமாறா எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும், அடி வாங்கட்டும். அப்பதான் நம்ம அருமவனுக்கு புரியும். என்ன யோசிக்கிற? உனக்கு தெரியாதா? நமக்கு தெரியாது ஜப்பானா? ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு. பாகா. ஆஹா, ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? யோ, இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணும்யா. சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாகா. போ, போ. பாகா. என்னது? எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்குது? டேய் முன்சாமி, டேய், இந்தியாவிலே ஒரு பையன் என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல. ஊரு விட்டு ஊர் வந்து என்ன உதவாங்க வச்சிட்ட. பாகான்னா என்னடா அர்த்தம்? யோ, நான் மட்டும் ஜப்பான்ல பிறந்த அவளே. இங்க வணக்கத்துக்கு பாகான்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தான். நீ உதவாயத்துல இருந்து வணக்கத்துக்கு பாகா இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. விடுவியா? விடுற. ஏண்டா குளத்துல ஆழம் பாக்குறதுக்கு ஊரா வீட்டு புள்ள இறக்கி விட்ட மாதிரி நீ சப்பான் பாச கத்துக்கிறதுக்கு நான் உதவாங்கணுமா? ஐயா விடுங்க, 4 பேர் பார்க்க போறாங்க. 400 பேர் பாக்கட்டு மாடி மிதிக்க போறேன். உங்க சண்டே ரூம்ல போய் வச்சுக்கலாம். ஆமா, ரூம்ல வச்சுக்கலாம். எங்கடா வச்சுக்கிறது? போடா. வந்துட்டானே, எப்படி வந்தான்? கழுத டேஞ்சர் இல்ல? ராம கிட்ட இப்பவே சொல்லி ஆகணும். ராமா, இங்கயா? இங்கயா? வெளியே ஒரு கட்டடத்தில். இந்த ஊர்ல எல்லா கட்டடம் ஒச்சரமா இருக்குது. எப்ப உச்சியில் எழுதிருக்கா? எப்படி சொல்றது? மெட்ராஸ் கரெக்டா சொல்லிடுவேன். LIC ஒட்டிதான் ஒச்சரமான கட்டடம். பேர் நல்ல ஞாபகம் வச்சிருந்தேன். இந்த படத்துல ஞாபகப்படுத்தி டிஸ்கரேஷன் பண்ணாத. டிஸ்டர்ப்டா அதான் பண்ணாத. இது ஒசரமான கட்டடம்னு ரோடு ஓரமா இருந்துச்சு, பிளாட்பாரம் இருந்துச்சு, கார்லாம் நின்றுச்சு, ஆளுகள்லாம் உள்ள போனாங்க. எல்லா கட்டடத்துலையும் போவாங்களோ. மேலே பெயர் வந்து எச்சு போட்டுருந்துச்சு, காடுன்னு போட்டுருந்துச்சு. செலவக்கோடு, செபிலி சில்வர் கார்டு. இவன் சொல்ல இவ்வளவு நேரமா சில்வர் கார்டு. ஜப்பான்ல வந்து என்ன கொல்ல பாக்குறாங்களா? இதுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. இங்கேயும் அவங்களுக்கு இருக்கிற கள்ளக்கடத்தல் பிசினஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ஜப்பான்லயே அவங்களை கம்பி எண்ணெய் வைக்கிறேன் பாரு.